அன்பிற்குரியவர்களே, இறைவனின் ஆசீர் உங்களோடு. இன்றைய நாளின் நற்செய்தி ஒரு வரலாற்று பணியாளர் கதையை சொல்லுகிறது. இடையை வரிந்து கட்டுதல் என்பதன் மூலம் இயேசுவின் நோக்கம் விடுதலை பயணத்தில் உள்ள கட்டளையின் மூலம் வெளிப்படுத்துகிறார். விடுதலை பயணம் 12வது அதிகாரம் 11வது வசனத்திலே, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தை விட்டு புறப்படும் இரவில் அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தை இடுப்பில் கட்டிக்கொண்டு நிற்க வேண்டும் என்று கட்டளையிடப்படுகிறது. இது உண்ணும் விதம் அல்ல, மாறாக உடனடி புறப்படுதலுக்கான முழு ஆயத்த நிலையை குறிக்கிறது. அவர்கள் தாமதமின்றி தங்கள் பயணத்தை தொடங்க தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதனை இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு பார்க்கையிலே, இயேசு தன் சீடர்களை உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள் என்று அழைக்கும்போது, அவர் வெறுமனே உடையை செருகச் சொல்லவில்லை. மாறாக அவர் அவர்களை ஆதி இஸ்ரவேலைப் போல ஒரு விடுதலைக்காக மனதையும் செயலையும் உடனடியாக தயார் நிலையில் வைத்திருக்க அழைக்கிறார். சுருங்கச் சொன்னால், புறப்படுவதற்கு தாமதித்தால் மீண்டும் அடிமைத்தனத்தில் விழ நேரிடலாம் என்பது விடுதலை பயணம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு இன்றைய நாளின் வழியா நமக்கு சொல்லுவது, விழித்திருக்க தாமதித்தால் ஆண்டவரின் அன்பான அழைப்பை கதவை திறக்க முடியாமல் இழக்க நேரிடலாம் என்பதே. யூதர்களின் கணக்குப்படி இரவு 3 காவல்களால் பிரிக்கப்பட்டிருந்தது. 2ஆம் காவல் சுமார் இரவு 10 மணி முதல் 2 மணி வரை மற்றும் 3ஆம் காவல் சுமார் இரவு 2 மணி முதல் 6 மணி வரை என்பது மனித சோர்வு, ஆழ்ந்த தூக்கம் மற்றும் ஆபத்து நிறைந்த நேரத்தை குறிக்கிறது. பொதுவாக ஒரு பணியாளர் தன் எஜமானன் முதல் காவலில், அதாவது மாலை நேரத்தில் திரும்புவான் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் 2வது அல்லது 3வது காவலில் திரும்புவது என்பது முற்றிலும் எதிர்பாராதது. இயேசு வரும் காலம் நம்முடைய ஆன்மீக சோர்வின் நேரமாக, விசுவாசம் சோதிக்கப்படும் வேலையாக இருக்கும் என்பதை உணர்த்துகிறார். மகிழ்வான நேரத்தில் விழித்திருப்பது எளிது. சோர்வு மற்றும் சோதனையின் நடுவில் விழித்திருப்பதே உண்மையான விசுவாசத்தின் அடையாளம். நாம் தினமும் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம், சோர்வு அடையலாம். ஆனால் அந்த சோர்வின் மத்தியிலும் சோதனைகளின் மத்தியிலும் ஆண்டவர் நிச்சயம் என்னுடைய கூக்குரலை கேட்பார், என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு ஆசீர்வாதம் வழங்குவார் என்று சொல்லி உண்மையான விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசு இந்த உவமையை சீடர்களுக்கு கூறியதன் நோக்கம், சீடர்கள் இறையாட்சியில் யார் பெரியவர், யார் அரியணையில் அமர்வது என்றெல்லாம் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். இயேசு இந்த உவமை மூலம் நீங்கள் அதிகாரம் மற்றும் பதவியை பற்றி சிந்திக்காமல் சேவை மற்றும் ஆயத்தத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். சீடர்கள் மெஸ்ஸியா வந்து உலகத்தை ஆளுவார் என்று நினைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை காத்திருக்கும் பணிவுள்ள பணியாளர்களாக இருக்க அழைப்பு விடுக்கின்றார். ஆக இந்த உவமையின் ஆழமான அர்த்தம் அவர்களுக்கு உடனடியாக புரியவில்லை. அவர்கள் இன்னும் உலக அரசியலின் கண்ணோட்டத்தில் இருந்ததால் இந்த இடைக்கட்டுதல் மற்றும் விழித்திருத்தல் என்பது எதற்காக என்று குழப்பம் அடைந்திருந்தார்.